ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாது இயேசுயா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத இயேசுயா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத இயேசுயா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத இயேசுயா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத இயேசுயா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத இயேசுயா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை
வந்தால் பொங்குதையா, உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் வந்தால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். மீட்பரே நம்பிக்கையே, நானும் உங்கள் ஆட்டுக்குட்டி. நல்மீட்பரே நம்பிக்கையே, நானும் உங்கள் ஆட்டுக்குட்டி. உம்மை தானே பின்தொடர்ந்து உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மை தானே பின்தொடர்ந்து உம் தோளில்தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடி வெள்ளி நட்சத்திரமே. பிரகாசிக்கும் பேரொளியே, விடி வெள்ளி நட்சத்திரமே. உம் வசனம் ஏந்திக் கொண்டே உலகெங்கும் சுடர்விடுவே. உம் வசனம் ஏந்திக் கொண்டே உலகெங்கும் சுடர்விடுவே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். ஆமென். பிரைஸ் காட். ஆமென். பிரைஸ் காட். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். சங்கீதம் 91:14. இப்பூமியிலே நீங்கள் பலவிதமான போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் மற்றும் பாடுகளையும் அனுபவிக்கும் போது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய அருமை ஆண்டவருடைய மறைவிடமும் சர்வ வல்லவருடைய நிழலும் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய சிறகுகளால் உங்களை மூடி அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் தருவார். ஆகவே உலக மனிதர்களையோ பணத்தையோ ஞானத்தையோ நீங்கள் சார்ந்து கொள்ளாமல் உன்னதமானவருடைய மறைவுக்கு ஓடி வாருங்கள். ஆனால் நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதத்தை தொடர்ந்து ஜெபத்துடன் கேளுங்கள், தேவனை துதியுங்கள். கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. உபாகமம் 32:11-12.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் அருமை ஆண்டவருடைய செட்டையின் நிழலுக்குள் நீங்கள் வரும்போது அவர் உங்களை ஆச்சரியமான விதத்தில் நடத்துவார். என்றைக்கு நீங்கள் உன்னதமானவருடைய மறைவுக்கும் அவருடைய நிழலுக்கும் ஒதுங்கி அடைக்கலத்துக்காக அவரிடத்தில் வருகிறீர்களோ, ஆச்சரியமாக அவர் உங்களை நடத்துவார். அவருடைய நடத்துதல் உங்களுக்கே அதிசயமாயிருக்கும். கழுகு தன் செட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வழி நடத்துவார். வேதாகமத்தில் உள்ள தேவ பிள்ளைகளை நம் அருமை ஆண்டவர் நடத்தி வந்த அனைத்து பாதைகளும் ஆச்சரியமானவைகள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அருமை ஆண்டவர் நடத்தி வந்த விதத்தை குறித்து நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. யாத்ராமும் 13:21-22. ஆம், அன்றைக்கு தேவ பிள்ளைகளை வழி நடத்தின கர்த்தர் உங்களையும் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் கிருபையாக உங்களுக்கு திறப்பார். வனாந்தரத்தில் உங்களுக்காக வழியை உண்டாக்குவார். அவருடைய நடத்துதல் மிகவும் ஆசீர்வாதமானது. இன்றே அவருடைய செட்டையின் மறைவுக்குள் ஓடி வாருங்கள், பலன் தருவார். உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ரூத் 2:12. தேவனுடைய பிள்ளைகளை, உன்னதமான தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் விலையேற பெற்றது. அன்றைக்கு ரூத்தை பார்த்து போவாஸ் கூறின வார்த்தை தான் இன்று உங்களுக்காக. கர்த்தரை நம்பி அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வருகிறவர்களுக்கு வேதம் கூறுகிறது, கர்த்தராலே நிறைவான பலன் கிடைக்கும். நீங்கள் வேண்டி விரும்புகிற ஆசீர்வாதங்கள் எதுவானாலும் பெற்றுக்கொள்ள வீணாய் நேரத்தை கழித்து உலக மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ சாராமல் கர்த்தருடைய செட்டைக்குள்ளே ஓடி வாருங்கள். நீங்கள் காண்பது நிறைவான பலனாகும். கடந்த நாட்களில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நிறைவை காணாமல் எல்லா விதத்திலும் குறைவை அனுபவித்து வந்தீர்கள் என்றால் உன்னதமானவருடைய மறைவுக்கு வந்து விடுங்கள். அவருடைய செட்டையின் நிழலுக்கு வந்து விடுங்கள். அந்த அடைக்கலத்துக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் எதிர்பார்த்த பலனை விட மிகவும் அதிகமான நிறைவான பலனை நிச்சயம் காண்பீர்கள். அவருடைய மறைவுக்குள் நிழலுக்குள் வருவது என்றாலே அவரையே சார்ந்து கொள்வதாகும். நிச்சயம் நிறைவான பலனால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.